ஹாய் ஃபேமிலிஸ், இன்றைக்கி நைட்டு டிஃபனுக்கு வந்து பார்த்திங்கன்னா தக்காளி குழம்பு தான். எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து 2 வெங்காயம், 3 தக்காளி, ஒரு 4 வரமிளகா, தேங்காய் சில்லு எடுத்து வச்சுருக்கேன். நம்ம அடுத்து வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். முதல்ல வந்து இதெல்லாம் கட் பண்ணிக்கலாம். பண்ணி எடுத்து வச்சாச்சு. பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சு இந்த கடாயில் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா கொஞ்சம் சூடாகணும். வெயிட் பண்ணி சூடானதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோம்பு சேர்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 4 வரமிளகா, பெரிய வெங்காயம், அதுக்கப்புறம் அந்த பட்டை இதெல்லாம் போட்டு நல்லா அந்த வெங்காயம் வந்து பொன்னிறமாக வதங்கணும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தக்காளி போட்டிருக்கோம். தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறம் மசாலா சேர்க்கலாம். தக்காளி நல்லா வதங்கட்டும், வெயிட் பண்ணலாம். வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். ஆச்சி குழம்பு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. என்கிட்ட ஸ்பூன் இல்லைங்கிறனால நான் அப்படியே போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கரம் மசாலா, இது ஒரு ஸ்பூன். கொஞ்சம் தான் இருக்குது, அதனால் அதை அப்படியே தட்டிட்டேன். நீங்கள் ஸ்பூன் இருந்துச்சுன்னா அளவு எடுத்து போட்டுக்கோங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா கறி மசாலா தூள், அது ஒரு ஸ்பூனுக்கு அளவுக்கு போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா போட்டிங்கன்னா குழம்பு வந்து சிக்கன் குழம்பு டேஸ்ட்டுக்கு வரும். அது ஒரு அரை ஸ்பூன் அந்த மாதிரி போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இது வந்து அந்த ஆவி வந்து கேமராவில் அடிக்கிறதுனால கேமரா சரியாக தெரிய மாட்டேங்குது. நல்லா அந்த மசாலா வந்து நல்லா அந்த மசாலா ஸ்மெல் வந்து நல்லா போகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கணும். வெயிட் பண்ண சால்ட்டு தேவையான அளவு போட்டுக்கோங்க. போட்டு இப்போவே கிளறி விட்டுட்டிங்கன்னா அரைக்கிறப்ப கொஞ்சம் இதாக இருக்கும். அவ்வளோதாங்க. இதை வந்து நல்லா ஆறினதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாங்க. அவ்வளோதான், ஆறிடுச்சு. இப்போ வந்து நம்ம இது மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு அரைச்சிட்டு குழம்ப தாளிச்சோம்னா முடிஞ்சுது. நீங்கள் அடுப்பில் வச்சு பார்க்குறப்ப வந்து அந்த குழம்பு தெளிவாக தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அந்த ஆவி வந்து வரனால குழம்பு தெளிவாக தெரிஞ்சிருக்காது. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் மாற்றி அரைச்சிக்கலாம். அரைச்சி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இப்போ தாளிக்கலாம். பார்த்திங்கன்னா ஒரு பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, அதுக்கப்புறம் ஒரு 4 கருவேப்பிலை பிச்சு போட்டிருக்கேன். தாளிக்கலாம். வதக்கணும் இல்லைங்களா, அதே கடாயில் கொஞ்சோண்டு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கடுகு சேர்த்திக்கணும். கடுகு கொஞ்சம் போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சது பார்த்திங்கன்னா அந்த வெங்காயமும் பச்சை மிளகா அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு வெங்காயம் நல்லா அந்த பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். வெயிட் பண்ணலாம், வெங்காயம் வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு தக்காளி பழத்தையும் போட்டு நல்லா வதக்கலதாங்க. அரைச்சதை சேர்த்தியாச்சு. சேர்த்து விட்டுட்டு இன்னைக்கு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்கணும். கொதித்ததும் நம்ம அதை ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, தக்காளி குழம்பு ரெடி. சிக்கன் குழம்பு டேஸ்ட்டுக்கு சூப்பராக இருக்கும். இந்த அளவுக்கு கொஞ்சம் கெட்டியானதுக்கப்புறம் வந்து ஊற்றி சாப்பிட்டோன்னா சூப்பராக வரும். கடைசியாக கொஞ்சம் மல்லித்தழை தூவி இறக்கிடுங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.